வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இயர்ஃபோன் ஏர் ப்ரோ 4 ப்ளஸ் அதோட அன்பாக்சிங் தான். இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் ஒரு டீட்டெயிலோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 4 மணி நேரம் கிட்ட கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4.5 ஹவர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துடுறேன். யூஸ் பண்ணுறது எந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 13 Pro. ஸோ இந்த டிவைஸில் வந்து ஆர்டெக்ஸ் லாஸ்லெஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அடாப்டிவ் ப்ளஸ் லாஸ்லெஸ் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ரைட் பட்டில் பேட்டரி பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 4.5 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் ஃபோன் கால் அண்ட் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் மியூசிக், கேம் இந்த மாதிரியான ஒரு மிக்சட் அண்ட் ஒரு 1 hour கிட்ட சும்மா அப்படியே காதில் இருக்குது. அதே சமயம் நான் வேறு ஒரு சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது அது காதில் இருக்குது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ இதில் எவ்வளோ ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களோட கிளைம், இவங்க நார்மலாக கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து 50% வால்யூமில் பட்ஸ் வந்து 12 hours பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் 50% வால்யூமில் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மோட்லேயும் இருந்தேன் அண்டு சம்டைம்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ளேயும் இருந்தேன். மெஜாரிட்டி வந்து நார்மல் மோட்குள்ளே தான் இருந்தேன். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வால்யூம் வந்து 70% கிட்ட, 60 to 70% கிட்ட நான் வந்து வால்யூம் வச்சுருந்தேன். அதுவும் முக்கியமாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் மாதிரியான ஏரியாவில். இதுவே மியூசிக் லிசன் பண்ணும்போது 60% கீழே வால்யூம் வந்து எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தது. கேம் அப்போ வந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அடிக்கிற மாதிரி இல்லை. என்ன கேம்னா GTA San Andreas வந்து ஃபோனில் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ அப்போ இது மட்டும் கொஞ்சம் மிக்சட் ஃபீலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இயர்ஃபோனில் வந்து நம்ம பட்ஸ் ஏர் 3 யூஸ் பண்ணியிருப்போம், பட்ஸ் ஏர் 4 Pro கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்ததில்லை ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும். பட் இப்போ நான் பார்க்குறேன். அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு 1 வீக்குக்கு மேலே எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி பேட்டரி லைஃபும் இந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குங்கிற எல்லா டேட்டாவோடையும் உங்களை நான் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஸோ ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் அவுட்லுக் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணதில் என்ன மாதிரியான ஒரு டேட்டா கிடச்சிதுங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிட்டேன்னா ரைட். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாமா? பாக்ஸில் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் Qualcomm ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் லாஸ்லெஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எல்டாக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் வயர்லெஸில் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அதான் இயர்ஃபோன் ஏர் ப்ரோ 4 ப்ளஸ் ப்ரீமியம் சவுண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் சைடில் அவங்க வெப்சைட் அண்டு மெயில் ஐடி. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆராகாஸ்ட் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ப்ளூடூத் 6 சப்போர்ட் இருக்குது. அண்ட் எல்இ ஆடியோ இதில் இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட S25 சீரிஸு, Pixel 9 சீரிஸு, ஸோ அதிலலாம் வந்து உங்களால் இந்த எல்இ ஆடியோ பெட்டராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஆராகாஸ்ட்டில் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் செல்ஃப் டெவலப்டு பேலன்ஸ்டு ஆர்மச்சர் இந்த டிரைவர் யூனிட் இதில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஏர் ப்ரோ 4 அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரைவர் யூனிட்டு. பட் இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் டிரைவரும் இருக்குது. சரியா, 10mm டைனமிக் டிரைவரும் இருக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே டெவலப் பண்ண அந்த பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் டிரைவர் BA அந்த டிரைவரும் இருக்குது. ஸோ இந்த தடவை அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா மிட்ஸு, வோக்கல், ஹைஸு இதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது போன தடவை இருந்த மாடலை விட. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நானே பார்த்தீங்களா பாக்ஸ் ஆல்ரெடி பிரிச்சனால தலையில் வச்சுருக்கேங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா Qualcomm ஹைப்ரிட் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி அதை டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆடியோ குவாலிட்டி செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஏர் ப்ரோ 4 யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஆடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இத்தனைக்கும் CVC இருந்தது, இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் லேட்டர் ஸ்டேஜஸில் எனக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறமா கால் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனதை நான் உணர்ந்தேன். ஸோ இதில் CVC 8.0 இருக்குது. அண்ட் அதுவே தான் உங்களுக்கு அப்டேட் மூலமாக வந்து இயர்ஃபோன் ஏர் ப்ரோ 4க்கும் வந்திருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த AI அல்காரிதம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே எஃபெக்டிவாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து கால் குவாலிட்டி ஆடியோ லிசன் பண்ணுவீங்க. பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னன்னா பேலன்ஸ் ஆர்மேச்சர் ப்ளஸ் இது ஓகே டியூவல் டிரைவர் ஆராகாஸ்ட் போட்டிருக்காங்க. 54 hours ப்ளே டைம்ங்க. இதுக்கு முன்னாடி 52 hours ப்ளே டைம் இருந்தது. எதுலனா ஏர் ப்ரோ 4ல். ஸோ ப்ரோ 4 ப்ளஸில் எப்போ அந்த பேர் பார்த்தீங்களா 54 hours ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் பட் வந்து 11 ஹவர்ஸ்லேருந்து இப்போ 12 hours மாறி இருக்குது. ஸோ 12 hours ப்ளஸ் 42 hours. ஸோ இதுதான் வந்து இருக்குது. அப்புறம் கேமிங் மோட் இருக்குது. ஸோ லோ லேட்டன்சி இருக்குது 50 millisecondsக்கு கீழே. அது ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மல்டி பாயிண்ட் கனெக்ஷன், அதாவது 2 டிவைஸ் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எஸ், எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,498. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து சைனா. பட் இந்த பிராண்ட் வந்து கொடி கட்டி பறக்கிறது ஜப்பானில் தான். அண்ட் இந்த பிராண்டை பற்றி தெரியறதுக்கான பெரிய பங்கு உங்களுக்கு தான் இருக்குது. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் இயர்ஃபோன் வேறு லெவல்னு சொல்லியிருந்தீங்க. அதன் மூலமாக தான் நிஜமாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது இயர்ஃபோனுக்கு, அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமுங்க ஒரு TWS பாக்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது 2.5 வாட்டோ இல்லாட்டி 5 வாட் பிரிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரியான ஒரு ஹைலைட்டை பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டில் ஏறுற மாதிரி இல்லாட்டி 2.75 வாட்டில் ஏறுற மாதிரி 65 வாட் பிரிக்கில் போட்டாலே அந்த மாதிரி தான் பவர் எடுக்கும் எல்லா TWSம். பட் இவங்க எதுக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி பட்ஸை வெளில எடுத்துட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல ப்ராப்பரான பேக்கேஜிங் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க, உள்ளே வந்து பெட்டர் சவுண்டு பெட்டர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூசர் மேனுவல் கார்டு அதெல்லாம் இருக்குங்க. ஓகே, எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்து ப்ரீ அப்ளைடு ஃபிலிம்லாம் இருக்கும், அது வந்து பவர் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபிலிம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி டிடபிள்யூஸ் வெளில எடுத்துட்டேன் இல்லையா, ஸோ இந்த பேப்பர் பட்டர் பேப்பரில் தான் பேக் பண்ணியிருந்தது. அண்ட் மேலே பார்த்தீங்களா லைஃப் டைம் வாரண்டின்னு போட்டிருக்காங்க. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத அவங்களோட வெப்சைட்டில் தான் போய் பார்க்கணும். எப்பயுமே 18 months வாரண்டி கொடுப்பாங்க, பட் இந்த தடவை வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. லைஃப் டைம் வாரண்டி எந்த விதத்தில் அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் செக் பண்ணணும். அது ரிவ்யூவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கியூரை நான் ஸ்கேன் பண்ணனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இது ரிவ்யூ நீட் பார்த்தீங்களா, எனக்கு ஆர்டர் ஐடிலாம் எதுவுமே வந்திருக்காது. அதனால் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆர்டர் ஐடி இருக்கும், நீங்கள் அதை வந்து உங்கள் வெப்சைட்டில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஆர்டர் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வாரண்டி என்ரோல் ஆகும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுங்க, உங்களுக்கு 4 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் A to C கேபிளுங்க. ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸில் இருக்குது. ஸோ தலைவர் தான் ஸ்டார் ஆஃப் த ஷோ. இவர் வந்து ஃபாஸ்ட் பேர் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவார். கூகுள் ஃபாஸ்ட் பேர்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் 2 டிவைஸ்லையுமே அட் டைம் வந்து இப்போ நம்ம பேர் பண்ணி வச்சிருக்கோம் போது 2 டிவைஸ்லையும் கனெக்ட் ஆகிடும். அண்டு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வெயிட்டேஜ் கொடுக்கணும். வைங்களேன், நீங்கள் மியூசிக் இதில் லிசன் பண்ணுறீங்க அண்ட் இன்னொரு டிவைஸில் கால் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகும். ஸோ அதுதான். அண்ட் பட்ஸோட டிசைனில் பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லைங்க. ஆனால் கேஸில் வந்து டிசைன் சேஞ்ச் இருக்குது. பட்ஸோட டிசைன் வந்து லாஸ்ட் டைம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஐடென்டிக்கலாக இருக்குது. நான் ஸ்குவீஸ் தான் எதிர்பார்த்தேன், பட் அவங்க வந்து 4+ அப்படின்னு நேம் வைக்கும் போதே யோசித்தேன். அவங்க ஸ்குவீஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணல. சரியா? ஸோ சேம் டிசைன், அதே சேம் டேப்பு. இந்த இடத்துல தான் அந்த டச் ஏரியா. ஸோ டேப் டு ஆக்டிவேட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ஜெஸ்டர்ஸ் எல்லாமே. அண்டு கேஸோட ஓப்பனிங் ஸ்டைலை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல LED இருக்குது இண்டிகேஷன் பர்பஸ்க்கு. அதை நீங்கள் ரீசெட் பண்ணாலும் சரி, பேட்டரி ஸ்டேட்டஸ் காட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பேரிங் மோடு போகிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த LED தான் பிளிங்க் ஆகும். அண்ட் பாட்டமில் டைப் சி போர்ட் அண்ட் பேரிங்க்கான பட்டனும் இருக்குங்க. ஸோ பேக்லலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ஃபினிஷு, ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஹிஞ்ச் வந்து செம டியூரபிளாகவும் நல்லாவும் இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸான தள்ளுனா கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். எப்படி இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணால் க்ளோஸ் ஆகும். பட் பட்ஸு வெளில உள்ளல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நைஸா ரைட்டு. இப்போது இண்டிவிஜுவல் பட்டு ரெண்டுத்தையும் தலைவர்களையும் வெளில எடுப்போம். அவங்களோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னு வைங்க. ஓகேயா? ஸோ பட் வந்து கிளாஸி ஃபினிஷுங்க. இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனால அழுக்காயிடுச்சுங்க. ஓகே, ஸோ கிளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. ஓகே, கிளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்டெம்மில் நீங்கள் இயர்ஃபன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்க்கலாம். மேலே வந்து டச் ஏரியா. எல்லா ட்ரெடிஷ்னல் பட்ஸுமே ஒரே டிசைன்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. சரி, ஆல் கிரெடிட்ஸ் டு ஏர்பாட்ஸ்னு கூட சொல்லிடலான்னு வைங்க. ஸோ பெரும்பாலும் எல்லா பட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த டிப்பு வந்து இவங்க நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து மெட்டல் மெஷ் மாதிரி கொடுப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட்டன்ட் மெஷ் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் இயர்ஃபன் இப்படி தாங்க இருந்தது, நல்லாயிருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரிசில்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது க்ளீனிங் ப்ரஷ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி இருக்குது ஓவராலாக? ஸோ அந்த சார்ஜிங்கான போகோ பின் கனெக்டர் இருக்குது. அண்ட் அது பக்கத்துலேயே ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஓவரால் பட்டு. ஸோ அந்த ஏர் வெண்ட் இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு நான் வியர் பண்ணியிருக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் ப்ரெஷர் ரிலீவிங் மாதிரியான விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு இல்லை. அது எல்லாமே எனக்கு வந்து பிக்சல் பட்ஸில் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஆப்புங்க, இயர்ஃபன் ஆப்பு. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. நான் அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு பேட்டரி எவ்வளோ ட்ரெயின் ஆகிருந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட கிடையாதுங்க. சொல்லப்போனால் 5லேருந்து 6 நிமிஷம் அதிகபட்சம் கேஸில் வச்சிருந்த டைம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அது சார்ஜ் இருக்குது. ஸோ ரேபிட் சார்ஜ் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் 3 hours லிசன் பண்ண முடியும். ஒரு வகையில் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் இந்த இடத்துல நம்மளால் அந்த பேட்டரி சேஞ்ச் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து இந்த ஆப் இயர்ஃபன் ஆப்பு உங்களுக்கு வந்து ஆப் ஸ்டோர் as well as ப்ளே ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே கிடைக்கும். ஐஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, அதே சமயம் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐஃபோன் யூஸராக இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா ஆப்டெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. எல்டாக் ஆப்டெக்ஸ் LHDCலாம் நம்ம ஐஃபோன் யூஸர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் ஆண்ட்ராய்டு யூஸருக்கு இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க ஹைரஸ்க்கு வரேன். எங்கப்பா நீ இருக்க? எல்இ ஆடியோன்னு எனேபிள் பண்ணல. பட் எல்இ ஆடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். S25 சீரிஸ் அண்ட் Pixel 9 சீரிஸ் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள். iOS டிவைஸ்லாம் இதெல்லாம் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ளூடூத் ஆடியோ குவாலிட்டி எல்டாக் நான் எனேபிள் பண்ணல. ஆப்டெக்ஸில் தான் நான் லிசன் பண்ணுறேன். ஆப்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் Xiaomi ஃபோன்ஸில் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லி Xiaomi ஃபோனில் தான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் தான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆடியோ குவாலிட்டியை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேம் மோடுங்க. கேம் மோட் எனேபிள் பண்ண டிஃப்ரென்ஸ் இருந்ததா ப்ரோ? எஸ், ஆப்வியஸாக இருந்தது. ஐ கேன் ஃபீல் தட். நான் வந்து சப்வே சர்ஃபஸில் இப்போ அந்த காயின் கலெக்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, ஒரு 8 காயின் இருக்குன்னா டங் 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 டங்னு 8 காயின் கலெக்ட் பண்ணுற சவுண்ட் வரணும். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கேம் மோடு இல்லாதப்போ எனக்கு வந்து அந்த லேட்டன்சி நல்லாவே ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் காயின் பிடிச்சிட்டு அடுத்து ஒரு
அடுத்து அந்த இடத்துல ஜம்ப் பண்ணும்போது லாஸ்ட் காயின்கான ஒரு சவுண்ட் வரும். பட் இதுவே வந்து இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது மினிமைஸ் ஆனதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் கம்ப்ளீட்டாக எராடிகேட்லாம் ஆகல. இருக்குன்னா நம்ம ட்ரிகர் ரேப்டர்னு ஒன்று பார்த்துருப்போங்க, அது நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 35 மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து 50 மில்லி செகண்ட். ஸோ பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் அதை லிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இதே தான் நீங்கள் ஏர் ப்ரோ 4லையும் பார்ப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் எல்லாமே ஐடென்டிக்கலுங்க. ரெண்டுத்துலையுமே ஒரே குவால்காம் ஆடியோ சிப் தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் சவுண்டுக்காக ஒரே சிப் தான் வச்சிருக்காங்க. இதில் டியூவல் டிரைவர் வந்தனால ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது மியூசிக் லிசன் பண்ணும்போது அந்த வைடர் ஸ்டேஜ் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அண்டு ஹைஸ் லோஸ் மிட்ஸ் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அந்த அட்வான்டேஜை இந்த இடத்துல என்னால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசருங்க. நிறைய ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் வந்து சும்மா எனக்குன்னு ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ இதுதான் அது. டேப் பண்ணால் காட்ட முடியாதா? ஏங்க டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணால் டெலீட்டா? அடா பாவி, கஸ்டம் ஈக்குவலைசர் இங்கே போனால் காட்டும். இதுதாங்க நான் சும்மா பண்ணி வச்ச அந்த வீக்கவ் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஒன்று ராக் இருக்குது, பாப் இருக்குது, கண்ட்ரி, ஆர்என்பி, கிளாசிக்கலு, ஜாஸு, எலக்ட்ரானிக்கு, டான்ஸு, ஹிப்ஹாப்பு, மெட்டலு, ப்ளூஸு, சோல், ஹிட்ஸ் எல்லாத்தையும் அது போயிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பாங்க ப்ரீசெட்ஸு. அண்ட் இவங்க 2 பேரும் கிரியேட்டர்ஸாங்க. ஒருத்தர் வந்து ஜாப்பனீஸ் கிரியேட்டரா, இன்னொருத்தர் வந்து இந்தோனேஷியன் கிரியேட்டரா. இவரும் கொஞ்சம் வீக்கவ் தாங்க போட்டு வச்சிருக்காரு. மனுஷனுக்கு வந்து ஹார்மன் கவ் ரொம்ப பிடிக்குமா? நம்ம என்ன கவ் வச்சுருந்தோங்கிறது காட்டுது. சாரி, அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லோஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மிட்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது லைட்டாக டிப் ஆகிட்டு திரும்ப மிட்ஸுக்கு வந்து அப்படியே நியூட்ரல் போட்டு அப்புறம் ஹைஸுக்கு லைட்டாக ஒரு கிளைம் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் அவருக்கு பிடிச்ச மாதிரியான, இது வந்து நேச்சுரல் பேலன்ஸ் அப்படின்னு அவர் நேம் வச்சுருந்துருக்காரு. இங்கே ஒருத்தர் இவரோட நேச்சுரல் பேலன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நார்மல்னா இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஹைஸை ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடுறாரு. மிட்ஸையும் கொஞ்சம் ஹை லோ அந்த மாதிரி பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நியூட்ரல் பண்ணிட்டு லோவையும் கீழே கொண்டு போய் வச்சிருக்காரு. சரி, இவங்கெல்லாம் வந்து ஆடியோ பற்றி அதிகமாக கவர் பண்ணுறாங்க போலங்க. ஸோ ஏஎன்சிக்கு ஒரு ப்ரொஃபைல் அண்டு நார்மலுக்கு ஒரு ப்ரொஃபைல்னு வச்சுருக்காருங்க. ஏஎன்சிக்கு ஒன்று, நார்மலுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு வந்து ஏதோ அப்டேட் கொடுத்துருக்காரு. அண்ட் நான் வந்து பண்ணி வச்சிருக்கிறது இதுதாங்க. கம்ப்ளீட்டாக ரொம்ப கிரேசியான ஒரு வீக்கவ். அதனால தான் நான் இங்கே வரும்போது அது காமிச்சிது. இந்த கவ் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னா இன்னியர் டிடெக்ஷனுங்க. இந்த இன்னியர் டிடெக்ஷன் வந்து போன ஜென்ரேஷன் பட்ஸோட இப்போ நல்லாயிருக்கு. என்னால் நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது வந்து இப்போ பாருங்களேன் நார்மல் மோடில் இருக்குது. நார்மல் மோட்லேயே எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இஎன்சி அக்ரெசிவாக இருக்குது. என்விரான்மெண்டல் நாய்ஸை வந்து கட் பண்ணுற அந்த ஃபீல் வந்து காது அடைச்ச மாதிரி கொஞ்சம் இருக்குங்க. அதுதான் சொல்ல வரேன். ஸோ நார்மல் மோட்லேயே எனக்கு அடைச்ச மாதிரி தான் இருக்குது. அடாப்டிவ் போனால் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. டிஃபால்ட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க, வாண்டடாக பூஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பேசும்போது என்னோட வாய்ஸில் இருக்கிற ஹைஸை மட்டும் பூஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு இருக்குது, கொஞ்சம் ரொபாட்டிக்காக. பட் இதுவே வந்து நான் நேச்சுரல் பண்ணேன்னு வைங்களேன், கொஞ்சம் நேச்சுரலாக என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. நான் பேசுகிறதே எனக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்குது. பட் இதுவே இது டிஃபால்ட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுனால எனக்கு வந்து வோக்கல்ஸ் ரிலேட்டடான அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி எனக்கு கேட்குது நான் பேசும்போது ஒரு இடத்துலையுமே. இது ஒன்று. அப்புறம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். இது வந்து ஓகே, இது வந்து ஃப்ளாக்ஷிப் கிரேட் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு அதான் சொல்லுவோமே கம்ஸ் ஹேண்டி அப்படிப்பட்ட ஒரு ஏஎன்சி தான். சொல்லப்போனால் OnePlusல பட்ஸ் 4 அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போங்க. அது 55 dB வரைக்கும் போகும். பட் அந்தளவுக்கு இது அக்ரெசிவான ஒரு ஏஎன்சி கிடையாது. பட் ஏஎன்சி ஒர்க்ஸ். ஃபேன் சுற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அது கட் டவுன் பண்ணுதானா? எஸ், கட் டவுன் பண்ணுது. பட் அக்ரெசிவாலாம் கட் பண்ணல. இதை விட OnePlus அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் பெட்டராகவே கட் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷனில் நான் ஃபீல் பண்ணுறதை நான் சொல்கிறேன். மேபி இயர்ஃபோன் யூசர்ஸ் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். ஏஎன்சி மாதிரியான ஏரியாவில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ஆடியோ குவாலிட்டியில் தான் இவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லா பார்க்க முடியுது. இவங்க வந்து பை டிஃபால்ட் வந்து குமாங்குத்தோபதி மாதிரி பேஸ் பூஸ்டட் இந்த மாதிரியான ப்ரொஃபைல்லாம் கொடுக்கறது இல்லை. மோரோவர் பேலன்ஸ்டாக கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து கஸ்டம் ஈக்யூ வழியாக போய் என்ன பண்ணலாம்னா பேஸ் பூஸ்டடாக வேணுமா பண்ணலாம். அப்பயும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பேஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதை வந்து இந்த இடத்துல நான் இன்னும் பெட்டராகவே ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. ஏன்னா Pro 4 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Pro 4ல் எந்த அளவுக்கு நான் வந்து மியூசிக் லிசன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பியூரிட்டி பிடிச்சிருந்ததோ அதை இவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போயிருக்காங்க. காம்ப்ரமைஸே இல்லாமல். ஏன் அப்படின்னா டியூவல் டிரைவர். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடை திரும்ப வச்சிடுறேங்க. ஸோ இது ஒன்று இருக்கா. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். வியர் டிடெக்ஷன், அதாவது நம்ம ஏதாவது ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகக்கூடாதுன்னு நினச்சா. அண்ட் அதை தாண்டி ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் இது நல்லா இருந்ததுங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல சைனீஸ்ன்னு இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு காட் இட். சைனீஸ்க்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா தமிழ் கொடுக்கலாங்க. வாங்க 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 வாங்க, எங்கே இருக்குது டி? எஸ், இந்தியா தமிழ். ஸோ அதுலேருந்து எங்கே போனோம் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸாக சரி இருந்துட்டு போட்டோம். ஓகே ரைட்டு. ஸோ இருக்கா, இங்கே பாருங்கங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை.
செம்மையாக இருக்குல்ல. இதே தான் நீங்கள் ரியல்மிலலாம் கூட பார்த்துருப்பீங்க. எனக்கு பட்ஸில் தெரியுது, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹீ சேயிங். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் வந்து உங்களால் லைவாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலேயே வந்து ரியல் டைம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஏதோ லிமிட்டட் டைம் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் போல். இங்கே இருக்குது பாருங்கள், ரியல் டைம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வாங்கணும் போல். எவ்வளோ டைமுக்கு கொடுப்பாங்க, டேப் மைக்ரோஃபோன் அண்ட் யூஸ். ஓகே, ஆப்ஷன் இருக்குது, லிமிட்டட் டைம் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் மேபி இது எவ்வளோ காஸ்ட் ஆகும், எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஆப்ஷனே போதுங்க, இதுவே ஜாலியாக இருக்கும், இதுவே நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் யாராவது ஹிந்தியில் பேச போகிறாங்கன்னா, நான் ஹிந்தி சூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து ஐயா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகி நான் லிசன் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் அதை மாற்றி திரும்ப அவங்க கிட்ட சொல்லலாம். பட் இங்கே ரியல் டைம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயிடாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி ரியல்மி பட்ஸ், OnePlus நிறைய பட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஆப்பில் நேட்டிவாகவே இருக்கும். ரியல்மியில் ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தடவை செக் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே இருக்குது. அடுத்து டிவைஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ டியூவல் டிவைஸ் இருக்குது இல்லையா, இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள் 17T எனேபிள் பண்ணேன்னா கனெக்டட். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக கனெக்ட் ஆகுதா. ஸோ டியூவல் டிவைஸ் நல்லா வேலை செய்யுதுங்க. உங்களுக்கு ரிவ்யூவில் இன்னும் நிறைய டீப் டேட்டாஸ் கொடுக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அன்பாக்சிங்லேயே கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரிங்க, பழக்க தோஷம், வாய் இப்படி தான். அடுத்து மைக்ரோஃபோன் ஆட்டோமேட்டிக் ஆல்வேஸ் ஆன் ரைட் இயர், இல்லாட்டி அது எப்படியோ நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஆப்ஷன் தான். வாய்ஸ் ப்ராம்ப்ட் செட்டிங்கு, அப்புறம் வந்து எல்இ ஆடியோன்னு ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் சாம்சங் இல்லாட்டி பிக்சல் டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைண்ட் ஹெட்ஃபோன்ஸ் டு அவாய்ட் ஹியரிங் டேமேஜ், டு நாட் வியர் எனி ஹெட்ஃபோன். ஆஹா, எந்த அளவுக்கு லவுடாக இருக்குன்னு பார்ப்போம். வீட்டில் எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணால் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. பட் எல்லாம் ஃபேனு, வீட்டில் இருக்கிற நாய்ஸ் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணால் கண்டிப்பாக கேட்கலாம். காது எங்காவது கேட்காது தான். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ மற்றபடி இந்த சீரியல் நம்பர், ஒரு பட்டுக்கும் சீரியல் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ், ஓகே இங்கே இருப்பாங்களே கஸ்டமைஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ நீங்கள் வந்து தேவைன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாங்க. சிங்கிள் டேம்புக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன், வால்யூம் அப்புன்னு இருக்குது. லெஃப்ட் பட்டுக்கு வந்து வால்யூம் டவுன், ரைட் பட்டுக்கு வால்யூம் அப், இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நான் வரேன். இதோ ஆடியோ நிஜமாக இனிமையாக இருக்குங்க. அதுக்கு பெஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஸ்டூடியோக்கு யாராவது வருவாங்களே நம்ம நண்பர்கள்லாம், அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அவங்க லிசன் பண்ணிட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யார் யார் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே. ஓகே, இங்கே இருங்க, சிங்கிள் டேப்பு. ரைட் சைட் பண்ணுறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் சைட் பண்ணால் வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. டபுள் டேப் பண்ணனா பாஸ் ஆகும், ரெஸ்யூம் ஆகுது. ட்ரிபிள் டேப் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் ட்ராக்கு. இந்த சைடு ட்ரிபிள் டேப் பண்ணேன், டபுள் டேப் பண்ணிட்டேன்னா 1 2 1 2 3 ப்ரீவியஸ் ட்ராக் போயிடுச்சு. ஸோ 4 தடவை டேப் பண்ணணும். இங்கே 1 2 3 4 எதுவும் நடக்க மாட்டேங்குது. அங்கே தான் ட்விஸ்ட்டு. நம்ம வந்து லாங் ப்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்துருப்போம். காலில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் காலை கட் பண்ணலாம், டபுள் டேப் பண்ணால் கால் அட்டன் பண்ணலாம், ரிஜெக்ட் காலுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ரைட் பட்டில் என்ன பண்ணுறேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகிடுச்சு. ஓகே, இதுவே லெஃப்ட் பட்டில் நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு வைங்க, பாட்டு ரெஸ்யூம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் பட்டுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இதுக்கு இடையில ட்ராவல் பண்ண சொல்லியிருந்தோம். நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு போயிடுச்சு. ஆப்பில் வந்து அந்த அனிமேஷன் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆம்பியன்ட் சவுண்ட் போயிடுச்சு. இப்போ திரும்ப நார்மலுக்கு வருமா? ஓகே, ஸோ அதெல்லாம் சட்டிலாக இருக்குங்க. அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அப்படியே நமக்கு வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரிலாம் வாய்ஸ் வரல. ப்ளஸ் ஆல்ரெடி பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இடையில இது வந்து அந்த பாட்டோட வால்யூமை அப்படியே ட்ராப் பண்ணி இது வந்து மேலே வந்து ஓவர் ரைட் பண்ணல. ஸோ அதுவும் ஒரு வகையில் ஹாப்பியான ஒரு விஷயங்க. அண்ட் ஃபிட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே, ஐ எம் ஹாப்பி. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஸ்டாக் என்ன இயர் டிப் இருந்ததோ அதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எடுத்ததுமே மாட்டும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது ரொம்ப அந்த பாலிஷ்டாக இருந்திருக்கும் போல், அந்த ரப்பர் ஒட்டாமல் இருக்கிற மாதிரியான இதுக்கு வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்னடா இது லைட்டாக லூஸாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பெட்டர் ஆகிடுச்சுங்க. பட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெருசு. இப்போ வியர் டிடெக்ஷன்னால ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வியர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே இருங்க. ஸோ
ஸோ அதெல்லாமே பக்காவாக இருக்குது. அண்டு தான் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு அந்த அடைச்ச மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அநேகமாக இருக்குது. அதனால் என்ன கொண்டா உங்களுக்கு காதுக்குள்ளே லைட்டாக ஈரமாகலாம் பல மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா, தட் லீட்ஸ் டு இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி தான் ப்ரோ கன்யூஸாக கேட்பேன், அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் ப்ரோ, கழட்டிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பட்ஸால் இந்த பிரச்சனையும் கிடையாது. கம்ப்ளீட்டாக வியர் பண்ணியே இருக்கிறனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சானா அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலைங்க. வியர் பண்ணியிருக்கப்போ மறந்துட்டேன். ஆனால் பிக்சல் பட்ஸ்லாம் எனக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் ரிலீவ் ஆகுது பார்த்தீங்களா, அதனால் எனக்கு உள்ளே வந்து அந்த லிக்விட் மாதிரி ஃபீல் ஆகுதுன்றல, அதாவது வெறுத்து போச்சுங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு பிக்சல் பட்ஸில் வந்தது கிடையாது. ஸோ இதெல்லாமும் நம்ம யோசிக்கணும்ல. ஸோ அதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ ஆக மொத்தம் ஹவு சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ யூ ஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். தட் டூ எந்த ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தா பேட்டரி லைஃப் நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷனில் ஆடியோ குவாலிட்டியில் ஐ வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நான் எந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நான் கஸ்டம் EQ போய்ட்டு ஏதாவது மாற்றலாம் செஞ்சேன்னா அது அப்படியே அழகாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுதான் நமக்கு தேவை. இதில் ஒரு சில இப்போ நான் ஹைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணனா டிஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி லோஸை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணால் டிஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப அநாயகமாக இருக்கும். அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நான் நிறைய பட்ஸ் பார்த்துருக்கேங்க. லோக்கலில் வந்து நம்ம ஒரு சில பட்ஸ்லாம் வாங்குவோம் தெரியுமா, என்ட்ரி லெவல் பட்ஸு, அதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். சரி, இப்போ நீங்கள் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆடியோ ரெக்கார்டிங் லிசன் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவு நேரமா நான் இயர்போன் போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். இயர்போன் பட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கிளாரிட்டி. அவுட்டோர்ல தான் இருக்கேன். இப்பதான் வந்து ஒரு ஹார்ன் அடிச்சது கேட்டுச்சு. அவர் பக்கத்துலயே இருக்காரு. ஓகே 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 ஓகே. ஆமா, வெளியில தான் இருக்கேன். இவ்வளவு நேரமா அவுட்டோர்ல தான் இருக்கேன். அவன் எப்ப பேசுறான்னு அப்புறம் தான் அவுட்டோர்ல சைக்கிள். நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன். ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் செமையா இருக்கு. டியூல் டிரைவர். ஓகே ஓகே ஓகே. நைஸ். ஆக மொத்தம் தெளிவா கேக்குது. மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் கால் ரெக்கார்டிங்ல எப்படி இருக்குன்னு. ரைட்டுங்க, லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தாராளமாக சொல்லலாம். எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்து என்னன்னா, இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு Q&A மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அண்ட் திரும்பியும் சொல்லிக்கிறேன், TWS பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே வந்து உங்கள் யாருக்குமே 7000 8000 10,000ங்கிறதெல்லாம் ஈஸியாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். 3000 ரூபா 4000 ரூபா இந்த அளவுக்கு தான் நான் பண்ணியிருப்பேன். அண்ட் அதிகபட்சம் 5000 ரூபா வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வைக்குதுங்க. ஏன்னா சர்வீசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இவங்க 18 மாதம் வாரண்டி தராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்லாம் எடுக்கும்போது ஓகே. பட் இதுவே வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதாச்சுன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால் வந்து TWS வந்து எப்பயுமே நான் ரொம்ப யோசிப்பேன். பட் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற பல TWS ஆடியோ குவாலிட்டி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வரும்போது எல்லாமே 8000 10,000க்கு வந்து நல்லாவே டெலிவர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நிஜமாக இவங்களும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. நிறைய நல்ல ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த பட்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். கண்டிப்பாக நான் அதில் வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலாக அந்த Q&A செஷனாக அந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதை தாண்டி டெடிகேட்டடாக ரிவ்யூ வீடியோ அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இதுக்கு வரும். ரைட்டா? ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளுங்கள். சிவபரணி, பார்க்கலாம். பாய்.